பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் இனிதான இந்த நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கான வார்த்தை எரேமியா 29வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலிருந்தும் உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தானத்துக்கே உங்களை திருப்ப வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்புறவுகளே, என்னையும் உங்களையும் காலைகளில் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா சிறையிருப்பை நான் திருப்புகிறேன் என்று சொல்லுகிற கர்த்தர். எல்லா அடிமைத்தனத்தின் நுகத்தை நான் முறிக்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்புறவுகளே, இந்த காலவெளியில் ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அல்லேலூயா. அது ஒன்றும் வீண் போவதில்லை என்று சொல்லுகிற கர்த்தர். தேவனுடைய வார்த்தையானது ஆம் என்றும் ஆமேன் என்றும் காணப்படுகிறது. அல்லேலூயா. என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தைக்காக நாங்கள் அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த காரியத்தை ஆண்டவர் வாய்க்கப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் காணப்படுவேன் என்று சொல்லுகிறார். சிறையிருப்பை நான் திருப்புவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உன்னை கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்லுகிறார். நான் திருப்ப வர பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சில வேளை இந்த கால வேளையில உங்களோட வாழ்க்கையை குறித்து, சில வேளைகள்ல உங்களோட ஊழியத்தை குறித்து, நீங்க செய்யற காரியங்களை குறித்து நீங்க சில வேளை சோர்ந்து போயிருக்கலாம். நான் இந்த காரியத்திலிருந்து மறுபடியும் நான் எழும்புவேனா? மறுபடியும் நான் எழும்பி பிரகாசிப்பேனா? நான் மறுபடியும் என்னை கொண்டு ஆண்டவர் செய்வாராம்? நான் பிரயோஜனமா இருக்கிறேனா? சில வேளை குடும்பத்துல, சில வேளையில என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய ஊழியத்துல நான் இப்படி பிரயோஜனமாய் காணப்படுகிறேனா என்று சொல்லி நீங்க நிறைய விஷயத்தை குறித்து நீங்க யோசிச்சு கொண்டிருப்பீங்க. சில வேளை சோர்வா இருப்பீங்க. இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில செய்ய முடியுமா என்று சொல்லி நிறைய காரியம் உங்களோட வாழ்க்கையில ஒரு சிறை இருப்பாய் காணப்படலாம். அது உங்களோட வாழ்க்கையில ஒரு கடன் பிரச்சனையா இருக்கலாம், ஒரு பெரிய வேதனையா இருக்கலாம், மீள முடியாத ஒரு காரியமா இருக்கலாம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சிறை இருப்பை நான் திருப்புவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க காணப்படுகிறீங்களோ அந்த காரியத்திலிருந்து ஆண்டவர் அந்த 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 காரியத்தை குறித்து நீங்க யோசிச்சு கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியத்திலிருந்து நான் உன்னை விலத்துவேன் என்று சொல்லுகிற கர்த்தர். நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.